கொய்யால நானே நைட்ல இருந்து கார் ஓட்டிட்டு இருக்கிறேன். இப்ப பாரு விடிஞ்சு எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கா. இவள நிம்மதியா தூங்கவே விடக்கூடாது. ஏய் இந்தாடி, விடிஞ்சு எருமாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கா. என்ன உங்க வீட்டுல உங்க அம்மாவும் உங்க அக்காவும் சேர்ந்து ஒண்ணு அந்த கிளி கிழிக்கிறாங்க. அப்பெல்லாம் வாய் மூடிட்டு இருக்கிற. நான் பேசினா மட்டும் நொய்ய நொய்யின்ற. அங்க போய் வாய் பேச வேண்டியதானே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அப்பாடி கொளுத்தி விட்டாச்சு. இனி வீட்டுக்கு போற வரைக்கும் சர வேண்டிதான். சரன்னு வெடிச்சுக்கிட்டே வருவா. நம்ம நிம்மதியா ஓட்டிட்டு போலாம். தூக்கமே வராது. ஏங்க நான் கார் டிரைவ் பண்றேங்க, என்கிட்ட கொடுங்க. ஓ நீ டிரைவிங் கிளாஸ் போனல, அதனாலதான் கேக்குறியோ? நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேக்குறேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ண தரேன். ஓகேங்க, கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். கார்ல ஏறின உடனே எதுக்கு சீட் பெல்ட் போட சொல்றாங்க? இது கூட தெரியாதா? பிரேக் அடிக்கும் போது சீட் நகராம இருக்கதான். ஏபிசினா என்ன? ஏபிசியா? எனக்கு தெரியும். ஆப்பிள், பீட்ரூட், கேரட். எவ்வளவு குடிச்சிருப்பேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இண்டிகேட்டர் எப்ப போடணும் தெரியுமா? நம்ம இண்டிகேட்டருங்க நம்ம எப்ப வேணா போடலாம். காசா பணமா போட்டு விடுறது. ஐயோ, ஹாரன் எப்ப அடிக்கணும்? இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம்னா தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தா தூக்கம் கழிஞ்சிடும். அதுக்குதான் ஹார்ன் கொடுத்திருக்காங்க. அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. ஃபைனல் क्वेश्चन ரீ. இதுக்கு மட்டுமாவது கரெக்டா பதில் சொல்லு. 8000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். எப்படியாவது உனக்கு டிரைவ் பண்ண கொடுத்துறேன். பார்க்கிங் லாம்ப் எப்ப போடணும்? பார்க்கிங் லாம்பா? ஆஹா, பார்க்குக்கு போகும்போது. ஏய் இப்ப எதுக்கு என்ன வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணி வச்சிருக்க? என்ன கருவாச்சின்னு சொன்னல, அதான் கோவம் வந்து பிளாக் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? இப்ப நீ என்ன பிளாக் பண்ணனால மட்டும் என்ன நீ அப்படியே தம்மனா மாதிரி ஜொலிக்கிறியோ? கரெக்டா போடி புளியாங்கொட்டை. இந்தா, இது நீ என் கூட சண்டை போடாம இருக்கிறது. இது என் இன்ஸ்டா ஐடிக்குள்ள போய் நான் யாருக்கெல்லாம் லைக் பண்ணிருக்கேன்னு என்கிட்ட கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு. இது என்னோட வாட்ஸ்அப்குள்ள போய் என் மெசேஞ்சர் ஓபன் பண்ணி யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கேன்னு பார்க்காம இருக்கிறது. இந்தா, இது என் போன் கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஆக மொத்தத்துல இந்த மாசம் நீ என் போனையே தொடக்கூடாது, சரியா? அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், வச்சுக்கோ. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி. நான் எதுக்கு கேட்க போறேன்? அதான் அமௌண்ட் கொடுத்துட்டியே, ஜாலி. ஏய் சஞ்சு, சஞ்சு, நான் அத்தா வந்திருக்கேன்டா. எந்த ஊர் ஆத்தாமா நீ? காஞ்சி காமாட்சியா, மதுரை மீனாட்சியா? எந்த ஊர் ஆத்தாமா நீ? சொல்லுமா. யூடியூப் ஸ்டூடியோ ஆத்தாடானா? என்னது யூடியூப் ஸ்டூடியோ ஆத்தாவா? என்ன இது புது ஆத்தாவா இருக்கு? சரி கேப்போம். என்ன ஆத்தா வேணும் உனக்கு? உன் பொண்டாட்டி ஒரு வீடியோவை போட்டுட்டு 9000 தடவை யூடியூப் ஸ்டூடியோவை ஓபன் பண்ணி வியூஸ் வரல, லைக்ஸ் போடல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு டார்ச்சர் பண்றாடா.
அப்படியா ஆத்தா? உன்னோட வேலை என்னடா? நல்ல கண்டென்ட்டை எடுத்து நல்லா ஆக்ட் பண்ணி போஸ்ட் பண்றது தானடா. அதை விட்டுட்டு சும்மா 9000 தடவை யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணா வந்துடுமாடா உனக்கு வியூஸ்? ஆ? எங்க வேலையே நீங்க நல்ல கண்டென்ட்டா போட்டா எல்லாருக்கும் ப்ரமோட் பண்றது தான்டா. எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்கடா. ஒரு வீடியோ போட்டுட்டு ஓயாம பார்த்து ஏன்டா ஏன் சர்வரை டிராபிக் ஜாம் பண்றீங்க? தப்புதான் ஆத்தா, தப்புதான். எங்க வேலையை நீங்க உங்க தலையில ஏத்திக்கிறது இல்லாம யூடியூப் ஸ்டுடியோவை செக் பண்றேன்னு வேற வந்து எனக்கு வேலை வைக்கிறியாடா? போடா போ, இந்த வீடியோவை யூடியூப்ல போடு. ஆ? ஒரு வீடியோவை போட்டுட்டு 9000 தடவை யூடியூப் ஸ்டுடியோவை செக் பண்றவங்கள மாற சொல்லுடா, மாற சொல்லு. சரி ஆத்தா, சொல்லிடுறேன் ஆத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல சொல்லு. யூடியூப் ஸ்டுடியோ அத்தா கிளம்புறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம், சரியா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.